யாழில் படகு விபத்து, 2 பலி, 11 பேர் காயம். பிணங்களை வைத்து சம்பாதிக்கும் யாழ்ப்பாண வைத்தியர்கள், அர்ஜுனா குற்றச்சாட்டு. போராட்டமாகவே மாறிப்போன தமிழ் மக்களின் வாழ்வு, துரை ராசா ரவிகரன். அனுர ஆட்சியில் பயங்கரவாத தடை சட்டத்தால் எந்த தமிழனுக்கும் தீங்கிழைக்கவில்லை, சந்திரசேகர். அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் எப்படி உள்நுழைந்தது, கண்டறியும் செய்தார் இலங்கையில் இல்லையா? இலங்கையில் உள்ள அமெரிக்க குடிமக்களுக்கு தூதரகத்தின் முக்கிய அறிவிப்பு. மனிதாபிமான யுத்தம் என்ற பெயரில் அளிக்கப்பட்ட தமிழ் மக்கள், ஸ்ரீதரன். உண்மையான ஆபத்து எதுவே தயார் நிலையில் இலங்கை, ஜனாதிபதியின் புதிய அறிவிப்பு. யாழில் எரிபொருளை பதுக்க முயற்சித்த சந்தேக நபர் கைது. மத்திய கிழக்கில் உருவாக்கியுள்ள போர் சூழல், எதிர்வரும் வாரங்கள் தீர்மானமிக்கவே, அருணா ஜெயசேகரன். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற கணனி இதழ் வெளியிடும் குறுந்திரைப்பட விழாவும். காங்கேசன்துறை நாகப்பட்டினம் பயணிகள் படகு சேவை இன்று மீண்டும் ஆரம்பம். தொடர்பது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் குருநகர் இறங்குதுறையில் ஏற்பட்ட படகு விபத்தில் காயமடைந்தவர்கள் 14 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 2 உயிரிழந்துள்ளனர். இன்று காலை குருநகர் இறங்குதுறைக்கு பக்கத்தில் நடைபெற்ற படகு விபத்தில் 14 பேர் ஆம்புலன்ஸ் வண்டியினூடாக வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்டார்கள். கொண்டு வரப்பட்ட அனைவருக்கும் நமது வைத்தியசாலை அவசர சிகிச்சை பிரிவு உடனடியாக சிகிச்சைகளை ஆரம்பித்தன. அவர்களில் 2 ஆண்கள், 80 வயது மதிக்கத்தக்க ஒருவரும் 57 வயது கொண்டவரும் அவர்களை உயிர்களை காப்பாற்ற முடியாமல் காரணமாக அவர்களுடைய இறப்பு உறுதி செய்யப்பட்டது. மேலும் 2 பெண்கள் தொடர்ந்தும் வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் செயற்கை சுவாச உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இது தவிர மேலும் 10 பேர் நமது விடுதிகளில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். அவர்களில் ஒருவர் 12 வயது சிறுவன் மற்றும் 5 பெண்கள் உள்ளடங்கலாக எல்லாமாக இந்த 10 பேரும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக வடபகுதியிலே இருக்கின்ற பல வணக்கத்தலங்கள் பல்வேறு தீவுகளிலும் இருக்கின்றன. இந்த தீவு பகுதிகளுக்கு பொதுமக்கள் வளமையாக சென்று வருவதுண்டு. இருப்பினும் அவர்கள் போதிய பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வதாக தெரியவில்லை. எதிர்வரும் காலங்களில் அவ்வாறு செல்பவர்கள் மிகவும் அவதானமாக, குறிப்பாக அவர்கள் பாதுகாப்பு அங்கேயே அணிய முடியும். அது தவிர அவர்கள் குறிப்பாக இந்த படகுகளில் செல்லுகின்ற போது அளவுக்கு அதிகமானவர் செல்லுவதை தவிர்த்து கொள்ள முடியும். மற்றும் விபத்து ஒன்று ஏற்பட்டால் உடனடியாக அதை காப்பாற்றுவதற்கான முன்னாயத்த நடவடிக்கைகளும் இருக்க வேண்டும். ஏனெனில் குறிப்பாக வடபகுதியில் பல்வேறு கடல் பகுதிகளிலே இருக்கின்ற இந்த தீவுகளுக்கு சென்று வருகின்றமையினால் இவ்வாறான விபத்துக்கள், உயிரிழப்புகளை நாங்கள் தவிர்க்க வேண்டும். நன்றி. போட்டு இங்கேருந்து போனதாண்ணா போட்டு கொஞ்சம் நேரம் இதில் போட்டு கொஞ்சம் லாஞ்சி நேரம் போட்டு அவ்வளோ கவுண்டுட்டு போனது கொஞ்சம் பேர் கூட பேர், வயசானவங்களாம் கொஞ்சம் கூட பேர், நாங்கள் கொஞ்சம் பேர் தான் வந்தது. எப்படி ஒரு போனாக்கள் 15, 20, 25 வருவாங்க. அவர்கள் தான் போனது. 9 கொஞ்சம் தாண்டிட்டாங்க. தாண்டி நாங்கள் கொஞ்சம் அடியில் போட்டுக்கோன்னா அடியில் மாட்டிட்டோன்னே எங்களால் வேடாலும் எடுக்கவே இல்லை. இப்போ எதுக்கு மேலூர் ஓட்டுநர் 4 பேர் வந்தார். அந்த அண்ணா தான் நாங்கள் வெளியே வந்தவர் கைதாந்து எங்களை ஏற்றி விட்டார். அடுத்தாக வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க, கிடைச்சாங்களோ தெரியல. கொஞ்சம் 5 பேர் ஆஸ்பத்திரி போயிட்டாங்கன்றவங்க. எவ்வளோ கொஞ்சம் நேரம் தான், ஒரு 5 நிமிஷம் அப்படி. அதுக்குள்ளே நாங்கள் வெளியே வந்துட்டோம். இது குருநாவில் அந்த ஜட்டி என்ற துறைமுகத்தில் நிற்கிறோம். அதனால் நாங்கள் பாலதீவுக்கு போகிறதுக்கு வெளிக்கெண்ணிக்கையில் போட் எடுத்து இந்த திருப்பேக்குள்ளே போட் கவுந்து நான் அந்த இது கட்டையை பிடிச்சி ஏறி மேலே வந்துட்டேன். பிறகு அந்த கரையில் நின்று ஆக்கள் வந்து எங்களை ஏற்றிட்டு போயிட்டேன். என்னதுக்கு போனீங்க? பாலதீவு இப்போ அந்தோனிய சிகிச்சை.
எத்தனை பேர் போட்டில் போனது? 15-20 பேர். என்னத்துக்கு நீ கவுண்டர் காரணம் தெரியாது. அந்த ரொட்டேஷனில் திருப்பைக்குள்ள இப்படி போய் திருப்பாங்க, திருப்பி தான் அப்படி போவாங்க. விழுந்துட்டான். விழுந்து பிறகு தண்ணியில் இருந்து எல்லாம் ஒவ்வொரு ஆக்கள் ஓடி வந்துட்டாங்க. அப்புறம் எங்களை தூக்கி எல்லாரும் எடுத்துட்டாங்க. இங்கே எத்தனை பேர் போனீங்க போட்டில்? 15-17 பேர் போயிருக்கோம். அண்ணலவை. எங்கேருந்து வந்தீங்க நீங்கள்? நான் வவுனியா கோயில் உற்சவத்துக்குனே வந்தீங்க. ஓ, உங்களோட வந்தாங்க காணாமல் போயிருக்கீங்க? இல்லை, நான் தனியாக தான் பார்த்தேன். අපි යනකොට මේක බාර් එකේ තියෙනවා, බාර් එකේ තිබුණා. ඒක පොටක මේ සයිට් එකේ ගියා. ඒ වෙලාවෙ මේක වතුර අතුල එන්න බැරුණා. ඉතින් කටි ඔක්කොම වම් පැත්ත වැඩුණා. ඒ නිසා මේක ඔය කොයින්ද ලාවේ? කරවටි ඉඳලා. කරවටි ඉඳලා. ඔකම කී දෙනෙක් ආවේ? nearly around 20 විසයි. උත්සවයට තමයි ආවනේ කරා. උසට கிழங்கன் வைத்தியசாலையில் நடைபெற்ற சம்பவத்தை போன்றே சாவச்சேரி வைத்தியசாலையிலும் இடம்பெற்றது. யாழில் சில வைத்தியர்கள் பிணங்களை வைத்து பணம் சம்பாதிப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா சபையில் தெரிவித்தார். அண்மைய தினத்தில் நான் பார்த்தேன், கிழங்கன் வைத்தியசாலையில் ஒரு 23 வயது பெண் ஒருவர் இறந்த பின்னர் மோச்சுவரியில் வைக்கப்பட்டிருக்கின்ற போது அங்கே வேலை செய்த 3 பேர் அந்த இறந்த பெண்ணினுடைய உடலங்கள் மீது பாலியல் சேட்டைகள் செய்திருக்கிறதாகவும் தகாத உறவுக்கு உட்படுத்தி இருக்கிறதாகவும் அவருடைய சகோதரர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் அண்மைய தினங்களில் நான் அதாவது ஹட்டனில் இந்த விடயங்கள் நடந்ததாக நான் இந்த விடயத்தை தான் நான் கிட்டத்தட்ட 1 வருடம் 4 மாதங்களுக்கு முன்னம் சொன்னான். சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைத்தியர் இந்திரகுமார் என்பவர் இதே வேலையைத்தான் செய்கிறார். இறந்த உடல்களோட அவர் இதே வேலையை செய்கிறார் என்று சொன்னபோது அந்த நேரம் ஜிஎம்ஓ என்னை எதிர்த்தது. ஜிஎம்ஓ என்னை எதிர்த்து என்ன செஞ்சது? என்னை வைத்தியசாலையை விட்டு துரத்த வழிகிட்ட. இதே சம்பவம் ஜாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் நடக்கின்ற போது, ஜாழ்ப்பாணத்திலே உடல்கள் வெட்டப்படுகின்ற போது அதை வேணுமென்று தாமதித்து சாவச்சேரி வைத்தியசாலையில் இருந்து ஜாழ்ப்பாணம் அனுப்பி 4 நாள் பிரணவன் வைத்தியர் பிரணவனாக இருக்கட்டும், வைத்தியர் இந்திரகுமாராக இருக்கட்டும், வைத்தியர் மயூரதனாக இருக்கட்டும், இறந்த பிணங்களிலும் உழைக்கிறார்கள் என்பதை மனச்சாட்சி இல்லாத ஒரு காரணத்தால், என்னுடைய மனம் கேட்காத காரணத்தால் நான் அந்த விடயங்களை கதைத்த போது ஒட்டுமொத்த சமூகத்தையும் நோக்கி நான் வைத்திய சமூகத்தையும் நோக்கி நான் கதைக்கிறேன் என்று இவர்கள் அந்த நேரம் என்னை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக மாற்றியிருந்தார்கள். ஆனால் இன்றைய தினம் பார்த்தீங்கள் என்று சொன்னால் அந்த கிழங்கன் வைத்தியசாலையில் அதே சம்பவம் நடந்திருக்கிறது. சாதாரணமாக சின்ன சின்ன வைத்தியசாலையில் இந்த விடயங்கள் நடக்கிறது. இன்னொரு விடயத்தை சொல்லணும், இந்த அக்கரை வைத்தியசாலையில் எங்களுடைய என்னென்னால் எங்களுடைய அன்றகுமார் சாநாயக்க ஜனாதிபதிமா அவர்களை நான் உண்மையாகவே நான் நேசிக்கிறேன். ஆனால் நான் நினைக்கிறேன் எங்களுடைய நலிந்த ஜேதிஸ் அவர்கள் அவரை போல அன்றகுமார் சாநாயக்கமார் ஒரு மாபெரும் பொய்யராக மாறியிருக்கிறார் என்றுதான் என்னுடைய கவலை. நான் கேட்ட 27 கேள்விக்கு எங்களுடைய நலிந்த ஜேதிஸ் என்னுடைய ஹிதவதா என்னுடைய நட்பு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சொல்லியிருக்கிறார், தாங்கள் இவர்களுடைய அதாவது அக்கரை வைத்து எம்எஸ்ஸில் எந்த குறைபாடுகளும் இல்லை, அவருடைய எந்த விசாரணைகளும் இல்லை, அவரை நாங்கள் வைத்தியசாலை அகற்ற மாட்டோம் என்று சொல்லி அடுத்த நிமிடம் பின்னேறம் மறுபடியும் மாற்றியிருக்கிறார்கள். இப்போது அவருக்கு எதிரான விசாரணைகள் நடந்து 2 மாதங்கள் ஆகிறது. இன்றை வரைக்கும் வைத்தியர் நலிந்த அவர்களால் திருப்பி வைத்தியசாலைக்கு கொண்டு போய் அந்த அக்கரை வைத்து ஆதார வைத்தியசாலை வைத்தியரை விடையில்லாமல் இருக்கு. இந்த நாட்டில் தமிழ் மக்களின் வாழ்வு போராட்டமாகவே மாறியுள்ளது. அனர்த்தத்தை குறிப்பிட்டு கொண்டு வரப்பட்ட அவசரகால சட்டம் நீக்கப்பட வேண்டும் என துரைராசா ரவிகரன் சபையில் தெரிவித்தார். என்னுடைய கணவன் வருவார், என்னுடைய மனைவி வருவார், என்னுடைய அப்பா வருவார், என்னுடைய அம்மா வருவார் என்ற எதிர்பார்ப்புகளோடு நாளும் காத்திருந்து மாறி வரும் அரசுகளையும் நம்பி ஏமாந்து பன்னாடுகளிடமும் நீதி கேட்டு ஏங்கிய ஒவ்வொரு உறவும் ஏக்கத்தோடு மரணிக்கின்றனர். இலங்கை அரசின் பிள்ளை உளவியல், பெண்ணிய விடுதலை, பாலின சமத்துவம், மனித உரிமை, முதியோர் நலன் பேணல் அனைத்துமே காணாமலாக்கப்பட்ட எங்கள் உறவுகளுக்கான உங்களின் நீதியில் பொய்த்து போயுள்ளது. மத்திய கிழக்கின் அதிர்வுகளுக்கே அவசர நிலை தேடும் உங்களுக்கு அருகிலுள்ள எங்களின் அவதிகள் எப்போதுதான் புரிய போகிறதோ என்று இந்த சபையிலே நான் கேட்டுக்கொள்வதோடு அவசரகால நிலைமை சம்பந்தமாக வருகின்றேன்.
மற்றொரு அவசர கால நீட்டிப்பையும் மறுப்பதே எமது கடன், எமது இலங்கை தமிழரசு கட்சியின் கடன். பேரவையை தலைமை தாங்கும் பிரதி சபாநாயகர் அவர்களே, பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் கீழ் 26/2/28 2477 சாயோடு 46 இலக்க அதிவிசேட வர்த்தமானி மூலம் இலங்கையின் அரச தலைவரால் கொண்டுவரப்பட்ட அவசரகால நிலை கடந்த 2026/2/28 தொடக்கம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் மீதான இறைமை கேள்விக்குள்ளாக்கப்பட்டு மத்திய கிழக்கில் பரவும் போர்ச்சூழல் இலங்கை தீவையும் பாதிப்பதை நாம் எல்லோரும் உணர்கின்றோம். தீவுக்குரிய எரிசக்தி வளங்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, சுற்றுலாத்துறை, கடலியல் சேவைகள், நாட்டுக்குரிய அந்நிய செலாவணி போன்ற துறைகள் உலகளாவிய சூழமைவோடு நெருக்கமாக பிணைக்கப்பட்டிருப்பதால் இத்துறைகளில் ஏற்படுகின்ற பாதிப்பு எமது நாட்டு மக்களின் வாழ்வாதாரத்தையும் நேரடியாக பாதிக்கின்றது. உலக ஒழுங்கில் ஏற்படுகின்ற பொருளாதார அதிர்வுகளுக்கு ஏற்ப நாடு தயார்படுத்தப்படுவதாக கடந்த 2026 3/3 அன்று ஜனாதிபதி அவர்களால் தெரிவிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு மாதம் அளவுக்கான தாங்குதிறன் தொடர்பாகவும் எதிர்கால விரிவாக்கம் தொடர்பாகவும் எடுத்துரைக்கப்பட்டது. எரிபொருள் சேமிப்பு, சுத்திகரிப்பு திறன், அத்தியாவசிய சேவைகளின் பராமரிப்பு, கடந்த கால நெருக்கடி நிலை தொடராதிருக்கும் வகையிலான இயல்தகு ஏற்பாடுகள் தொடர்பாகவும் ஜனாதிபதி அவர்களின் குறித்த உரையில் தெரிவிக்கப்பட்டது. மேற்படியான இடர் நிலைகளை எதிர்கொள்வதிலும் அவற்றை கடந்து வருவதிலும் அவசரகால நடைமுறைகளுக்கு அப்பால் பாராளுமன்ற உறுப்பினர்களாக, வடகிழக்கின் சார்பாளர்களாக இவ்வரசாங்கத்தின் நேரிய முயற்சிகளுக்கு எமது ஆதரவு உண்டு. எமது ஆட்சியில் பயங்கரவாத தடை சட்டத்தினால் எந்த ஒரு தமிழ் குடிமகனுக்கும் ஏன் அவனது நிழலுக்கு கூட தீங்கு விளைவிக்கவில்லை என கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். வடகிழக்கு பிரதேசங்களை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது, விசேடமாக தமிழர்கள் வாழுகின்ற பிரதேசங்களை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது, கடந்த காலங்களில் அனைவருமே விசேடமாக இந்த அவசரகால சட்டத்தின் கூடுதலாக இன்றைக்கு இறையானவர்கள் யார் என்றால் வேறு யாருமல்ல, தமிழ் இளைஞர்கள், யுவதிகளாகும். ஆனால் நாங்கள் மிகவும் மிகவும் மகிழ்ச்சியாக சொல்லலாம், கடந்த 1.5 வருடங்களாக நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு தமிழ் குடிமகனாவது, சாதாரண அப்பாவி குடிமகனாவது அவனது இந்த அவசரகால சட்டத்தை பயன்படுத்தி அல்லது இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பயன்படுத்தி அவனது நிழலுக்கேனும் தீங்கு விளைவித்திருக்கின்றதா என்று பார்க்கின்ற பொழுது கிடையாது. ஆனால் எங்களுக்கு ஒரு 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 என்ன சொல்லுவது என்று எனக்கு தெரியவில்லை. மிகவும் கவலைக்கிடமான சம்பவம் தான், வேறு எதுவும் இல்லை. விசேடமாக தமிழ் மக்களுடைய அதாவது பிரதிநிதிகள் என்று கூறுகின்றவர்கள் இன்றைக்கு அவர்களும் இந்த பிரச்சனைகளை பூதகரமான பிரச்சனைகளாக மாற்றி, அதாவது இந்த அரசாங்கம் என்பது அடக்குமுறை செய்கின்ற அரசாங்கம் என்று கூறுவதற்கும், இன்றைக்கு எதிர்கட்சிகளுக்கு ஒத்தூதுகின்ற எதிர்கட்சிகளுக்கு ஜால்ரா போடுகின்ற கட்சிகளாக இன்றைக்கு தமிழ் கட்சிகள் மாறி இருப்பதையும் கூட கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது. அப்போ அந்த வகையிலிருந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், நாங்கள் ஒரு விடயத்து மாத்திரம் தெளிவாக இருக்கின்றோம். நீங்கள் சொல்லுவதை சொல்லிக்கொண்டே இருங்கள், ஏனென்றால் அதை சொல்லுவதை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு கிடையாது. நாங்கள் இந்த நாட்டை கட்டியெழுப்புகின்ற பணியிலே முன்னணியில் நிற்கின்றோம். அதே நேரத்தில் விசேடமாக வடகிழக்கு பிரதேசங்களை, அதாவது தமிழர்கள் வாழுகின்ற பிரதேசங்களை, மலையக பிரதேசங்களை நாங்கள் கட்டி எழுப்புகின்ற நடவடிக்கைகளை மிகவும் துரிதமாகவும் வேகமாகவும் முன்னெடுக்கின்றோம் என்பதை இந்த இடத்தில் நான் மிக மிக அணித்தரமாக சொல்லி வைக்க வேண்டும். அந்த வகையில் இன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், நாங்கள் கடந்த காலங்கள் இன்னைக்கு இந்த நாட்டில் யுத்தம் ஏற்பட்ட பொழுது, யுத்தம் முடிந்து இன்றைக்கு 18 வருடங்கள் ஆகின்றது. அந்த 18 வருடங்களுக்கு பிறகு உண்மையிலேயே கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்தவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதற்கு முன்னர் இருந்தவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்களோடும் இந்த நாட்டில் இருக்கின்ற எங்களுடைய தமிழ் கட்சிகள் உறவாடினார்கள் தான். அவர்களோடும் சுற்றுமாத்து விளையாட்டு விளையாண்டார்கள் தானே. அப்போ அந்த சுற்றுமாத்து விளையாடுகின்ற பொழுது, அந்த சுற்றுமாத்துகளை சுழற்றுகின்ற பொழுது உண்மையிலேயே இன்றைக்கு தமிழ் மக்களுடைய கஷ்டங்கள் இவர்களுக்கு புரியவில்லை.
அப்போ அந்த சுத்தமாத்துக்களை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், நிச்சயமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், அதாவது விசேடமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், நாங்கள் மிகவும் தெளிவாக இருக்கின்றோம். அந்த வகையான செயற்பாடுகள் எதையுமே மக்கள், அதாவது தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கமான நாங்கள் நிச்சயமாக செய்யவில்லை என்பது நன்றாக தெரியும். அரசாங்கத்துக்கு தெரியாமல் ஒரு வெளிநாட்டு நீர்மூழ்கி கப்பல் எவ்வாறு இலங்கையின் பிரத்யேக கடல் வலயத்துக்குள் பிரவேசிக்க முடிந்தது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா கேள்வி எழுப்பியுள்ளார். யாழ் படகு விபத்துக்கான முழுமையான காரணங்களை கண்டறிவதற்குரிய அவசர விசாரணை முன்னெடுக்குமாறு கடற்படையினருக்கும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள அமெரிக்க குடிமக்களுக்கு இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. ஒரு சமாதான நீதவான் தொடர்பில் முறைப்பாடு செய்வதற்கு தற்போது முறையான வழிமுறை ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கசன நாணயக்கார தெரிவித்துள்ளார்.
மனிதாபிமான யுத்தம் என்ற பெயரில் பல நாடுகள் இணைந்து தமிழ் மக்களை அழித்த போது அமைதியாக இருந்த நாடுகள் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக செய்கின்ற போது ஏன் பிழையாக பார்க்கிறார்கள் என ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பினார். இன்று வளைகுடா யுத்தம் தொடர்பிலே இங்கே பலர் பேசுவதை நான் அவதானித்தேன். வளைகுடாவிலே யுத்தம் நடைபெறுகிறது. ஈரான் மீது அமெரிக்கா யுத்தம் புரிகிறது, இஸ்ரேல் யுத்தம் புரிகிறது, ஈரான் பல அரபு நாடுகள் மீது யுத்தம் புரிகிறது. இவையெல்லாம் இன்று நடந்து கொண்டே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இதேதான் 2009ஆம் ஆண்டு இறுதியிலே முள்ளிவாய்க்காலில் மனிதாபிமானத்துக்கான போர் என்ற பெயரில் கிட்டத்தட்ட 1,46,000க்கும் மேற்பட்ட மக்கள் மிக கொடூரமாக காணாமலாக்கப்பட்டும் கொலையும் செய்யப்பட்டார்கள். இதனை நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கு முன்னால் மறைந்த பேராயர் ராஜப்பு யோசப் அவர்கள் ஆதாரங்களோடு சொல்லியிருந்தார். அதேபோல 2006ஆம் ஆண்டு மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய வாகரையிலே கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனால் இவற்றுக்கான நீதி இந்த நாட்டிலே கிடைக்கவில்லை. மனிதாபிமானத்துக்கான யுத்தம் என்ற பெயரில் 22 நாடுகள் இந்த நாட்டிலே யுத்தத்தை நடத்திய பொழுது, விமான தாக்குதல்களை நடத்திய பொழுது, மல்டிபரல் குண்டுகளை வைத்து தாக்குதலை நடத்திய பொழுது இந்த உலகத்தில் யாரும் எங்களுக்காக பேசவில்லை, எங்களுக்காக யாரும் குரல் கொடுக்கவில்லை. ஆகவே மனிதாபிமான யுத்தம் என்றால் இப்பொழுது உலகத்தினுடைய ஒழுங்கை தீர்மானிப்பதற்கான, ஒழுங்குபடுத்துவதற்கான தலைவராக அமெரிக்கா தன்னை அடையாளப்படுத்துகிறது என்றால் அமெரிக்கா நடத்துகின்ற யுத்தமும் நியாயமானது தானே? ஏன் நீங்கள் அந்த யுத்தத்தை பிழையாக பார்க்கிறீர்கள்? அப்படி என்றால் இந்த நாட்டிலே நடந்த இழப்புகளுக்கு ஏன் இந்த நாட்டில் இன்னும் ஒரு நீதி வழங்கப்படவில்லை, பொறுப்பு கூறப்படவில்லை? இந்த நடந்த மக்களுக்குரிய நீதியை வழங்குவதற்கு உங்களுடைய அரசாங்கம் கேபினட்டிலே, அமைச்சரவையிலே தீர்மானம் எடுத்து அப்படி ஒரு இனப்படுகொலை நடக்கவில்லை, அதனை வெளிநாட்டிலே விசாரிக்க முடியாது என்று தீர்மானம் எடுத்திருக்கிறீர்கள். அப்படி என்றால் இந்த நாட்டினுடைய நியாயம் என்ன, நல்லிணக்கம் என்ன, பொறுப்பு கூறல் என்ன, இந்த நாட்டினுடைய நீதி எவ்வாறு இருக்க போகிறது? ஆகவே உலகத்திலே தனக்கு வந்தால்தான் தலையிடுகின்ற அருமை தெரியும் என்பார்கள். இந்த நாட்டினுடைய நடந்த யுத்தம், இந்த மக்கள் மீது புரியப்பட்ட இரத்த கரைகள் இன்னும் கழுவப்படவில்லை. அந்த மக்கள் இப்பொழுதும் தெருக்களிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உண்மையான போராட்டங்களுக்கான மதிப்பை கூட இந்த அரசு வழங்க தயாரில்லை. பல இடங்களிலே யுத்தத்தை புரிவதற்கு இந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற, இன்று என்பிபியாக இருக்கலாம், நீங்கள் ஜேவிபியாக இருக்கிற பொழுது பூரண ஆதரவை வழங்கி இருந்தீர்கள். இன்றைய ஜனாதிபதி அனுரகுமார சாநாயக்கா தலைமையிலே 40,000 பேர் படைகளுக்கு சேர்க்கப்பட்டார்கள் தமிழர்கள் மீது யுத்தம் புரிவதற்காக. ஆகவே நீங்கள் நீதியை வழங்குவதற்கு தயக்கம் காட்டுகிறீர்கள். இன்று கொண்டு வருகின்ற இந்த அவசரகால சட்டம் கூட நீங்கள் தொடர்ந்தும் ஒரு வன்முறைக்குள் வைத்திருக்க விரும்புகிறீர்கள். குறிப்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் சுதந்திர தினத்துக்கு எதிராக, இலங்கையினுடைய சுதந்திர தினம் என்பதை நாங்கள் நினைப்பதற்கு தமிழர்கள் இன்னும் அதற்கான வழியிலே உருவாக்கப்படவில்லை. அந்த சிங்கக்கொடிக்கு கீழே நிற்கக்கூடிய தகுதியை இன்னும் தமிழர்களுக்கு நீங்கள் கொடுக்கவில்லை. அதனை அவர்கள் எதிர்த்தார்கள். அந்த மாணவர்கள் மீது பயங்கரவாத தடை சட்டமும் விசாரணை அரசினால் முன்னெடுக்கப்படுகிறது. 2 நிமிஷம் தாங்க, தயவு செய்து எங்களுக்கு நேரம் தாருங்கள். நாங்களும் இந்த பாராளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சி, எங்களுக்குரிய நேரம் தரப்படவில்லை. தயவு செய்து எங்களுக்குரிய நேரத்தை தாருங்கள். ஆகவே நான் உங்களிடம் கேட்பது, இன்றும் இளைஞர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். இளைஞர்கள் மீது அவர்களுடைய இருப்புக்கள் கேள்விக்கு உட்படுத்தப்படுகிறது. அவர்களுடைய முகநூல்கள் ஆராயப்படுகிறது. அடிக்கடி விசாரணைக்கு அழைக்கிறார்கள். அவர்களுடைய சமூக வலைத்தளங்கள் ஊடாக அவர்கள் விசாரணை என்ற போர்வையிலே நீதிமன்றங்களிலும் அரசினுடைய உளவுத்துறைகளிலும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். நாங்கள் உங்களுடைய நாட்டில் இருக்கிற இந்த சட்டம் காட்டுவதற்கு இந்த அவசர கால சட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். காரணம், நீங்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற இவ்வாறான சட்டங்களை கொண்டு வந்ததன் ஊடாக மக்கள் மீது இந்த கொடூரத்தை புரிகிறீர்கள். ஏற்கனவே நடைபெற்ற கொடூரமான யுத்தத்தின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுடைய உண்மைகளை புரிந்து நீதியை நிலைநாட்டுவதற்கு இலங்கை அரசு தயாரானால் நீங்கள் இவ்வாறு சொல்ல தேவையில்லை. நீங்கள் மற்றவர்களுக்காக நீங்கள் எல்லோரும் கண்ணீர் வடிக்க தேவையில்லை. இந்த நாட்டில் நடந்த அவலங்களுக்கு முதல் பதில் விரோதங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒவ்வொரு அடியையும் ஆதரிக்க இலங்கை தயாராக உள்ளது என இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவித்துள்ளார்.
அவசர கால நிலையை தொடர்ந்து நீடிப்பதற்கு 100 மேலதிக வாக்குகளினால் பாராளுமன்றம் இன்றைய தினம் அங்கீகாரம் வழங்கியுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊடக கற்கைகள் துறை மாணவர்களால் தயாரிக்கப்பட்ட சஞ்சிகை கணலி இதழ் 6 வெளியீடும் குறுந்திரைப்பட விழாவும் இன்று வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. பருவகால மழை மற்றும் பராமரிப்பு பணிகளுக்காக இடைநிறுத்தப்பட்டிருந்த காங்கேசன்துறை நாகப்பட்டினத்துக்கு இடையேயான பயணிகள் படகு சேவையானது இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நாகப்பட்டினத்திலிருந்து இன்று காலை 9:30 மணிக்கு 77 பயணிகளுடன் சிவகங்கை பயணிகள் படகானது காங்கேசன்துறை நோக்கி புறப்பட்டது. அது மதியம் 2 மணியளவில் காங்கேசன்துறை துறைமுகத்தினை வந்தடைந்தது. காங்கேசன்துறை துறைமுகத்திலிருந்து 92 பயணிகளுடன் 3 மணிக்கு நாகப்பட்டினம் நோக்கி பயணத்தினை ஆரம்பித்தது. அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி பருவகால மழை மற்றும் பராமரிப்பு பணிகளுக்காக இடைநிறுத்தப்பட்டிருந்த சிவகங்கை பயணிகள் படகானது சுமார் 4 மாதங்களின் பின்னர் சேவையினை இன்று ஆரம்பித்தமை குறிப்பிட்டது. வாரத்தில் செவ்வாய் தவிர்த்து 6 நாட்களும் சேவை இடம்பெறும் என்றும் இதற்கு இருவழி கட்டணமாக 28,500 ரூபாய்கள் அறவிடப்படுகின்றன. இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.